விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம விவசாயம் பண்ணுறப்ப பயிரோட வளர்ச்சிக்காக மாட்டு எரு, ஆட்டு எரு, விரும்பி கம்போஸ்ட் இந்த மாதிரியான இயற்கை உரங்களையும், அசோஸ்பெர்லம், சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா இந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களையும், யூரியா, சூப்பர், பொட்டாஸ், டிஏபி மாதிரியான ரசாயன உரங்களையும் பயன்படுத்துவோம். அதே சமயத்தில் பயிரோட பாதுகாப்புக்காக மீன் அமிலம், அக்னி அக்சிரம், மூலிகை பூச்சி விரட்டி இந்த மாதிரியான இயற்கை மருந்துகளையும், வெட்டிசெல் அக்கானி, மெத்தலோபாக்டீரியா இந்த மாதிரியான நுண்ணுயிர் மருந்துகளையும், இதில் இல்லாமல் ரசாயன பூச்சி மற்றும் பூஞ்சானக்குள்ளி மருந்துகளையும் பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பயிர்களில் எந்தெந்த சமயங்களில் எந்த மாதிரியான நோய்களோட தாக்குதல் இருக்கும், எந்த மாதிரி சமயங்களில் பூச்சிகள் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்து அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலும் நம்மளால் முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம விவசாயம் பண்ணுற செடியை கொண்டு வர முடியறதில்ல. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது என்னென்னா, தேவையில்லாத சமயங்களில் பரிந்துரைக்கப்பட்ட சிபாரிசுகள் மீறி நம்ம அதிக அளவில் மருந்துகளை தெளிக்கிறது, அதிக எண்ணிக்கையில் தெளிக்கிறது, அவசியம் இருக்கிற சமயங்களில் தெளிப்புகளை தள்ளி போடுறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதனால் விவசாயிகளான நம்மளுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுது. இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுற விதமாக நம்ம இந்த சேனலில் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இடுபொருட்கள் அது இயற்கை உரங்களாக இருக்கலாம், செயற்கை உரங்களாக இருக்கலாம், இயற்கை பூச்சி விரட்டிகளாக இருக்கலாம், செயற்கை ரசாயன பூஞ்சாலக்குழிகளாக இருக்கலாம், இப்படி எல்லா விதமான இடுபொருட்களை பற்றியும் அதனோட பயன்பாட்டை பற்றியும், அந்த இடுபொருட்களில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அது என்னென்ன கான்செப்டில் வேலை செய்யுது, நம்மளுக்கு அதனால் என்னென்ன பயன்கள் கிடைக்குது, எந்தெந்த பயிர்கள் மேலே இதை பயன்படுத்தலாம், நோய்களோட கட்டுப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பொருள்களை பற்றி பார்க்க போகிறோம். இதனால் பயிரோட வளர்ச்சிக்கு தேவையானது, பயிரோட பாதுகாப்புக்கு தேவையானது எல்லாமே அந்தந்த தருணத்தில் அப்பப்போ கிடச்சிறதுனால விவசாயமும் நல்லாயிருக்கும், விவசாயியும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்பலாம். இந்த சேனல் முழுக்கவேவும் இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான இடுபொருள் சம்மந்தமான விஷயங்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ்லேயும் சொல்ல போகிறோம். நீங்கள் விவசாய நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு முறை வீடியோ போடுறப்பையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மேற்கொண்டு ஏதேனும் தகவல்கள் தேவை இருந்தாலோ, இல்லை ஏதாவது இடுபொருளை பற்றின உங்களுக்கு முழு விவரம் தேவை இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.